ஹாய். நிறைய பேர் வந்து டிஎம் பண்ணியிருந்தீங்க ஆக்னிக்கான டயட் பற்றி பேசுங்க, என்னென்ன ஃபுட் எடுக்கலாம், எது சாப்பிடக்கூடாது இதெல்லாம் கேட்டு. அண்ட் ஆக்னியை வந்துட்டு நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஒன் ஆஃப் த வே டு ஹேண்டில் ஆக்னி வந்துட்டு இஸ் டு ஹாவ் அ வெரி ப்ராப்பர் க்ளீன் டயட். ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பேச போகிறோம் அலாங் வித் நியூட்ரிஷனிஸ்ட் பிரியங்கா. ஹாய். ஸோ பிரியங்கா, இப்போ நீங்கள் நிறைய ஆக்னி பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கீங்க. So what type of diet you in general suggest ஒரு acne-க்காக வந்தாங்கன்னா என்ன type of diet in general suggest பண்ணுவீங்க? So நீங்க சொன்ன மாதிரி தான் clean diet to start with. We have to have a very clean diet. Clean dietல என்னெல்லாம் வரும்னா, ஒன்று avoid any processed food. Processed-னா anything that goes through a process. So it can be added salt or sugar or இல்லை anything like a chocolate is also processed. So processed food அப்படிங்கிறதே avoid பண்ணணும். இன்னொன்று a lot of fatty food. ஸோ fatty food மெயினாக பார்த்தோன்னா ஃப்ரைட் ஃபுட்ஸில் இருக்குது. வீட்டில் அவுட் சைட் ஃபுட்டில் மோஸ்ட்லி எல்லா ஃபுட்ஸ்லேயுமே வந்துட்டு நிறைய ஃபேட்டி ஃபுட் தான். ஸோ இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். இன்னொன்று கம்மிங் டு க்ளீன் ஈட்டிங், ஆடிங் நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இன் டயட். அதுதான் இருக்கிறதுலே கஷ்டம் ஆயிடும். பட் ஆடிங் லாட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் விச் இஸ் த நேச்சுரல் ஃபார்ம் ஆஃப் ஃபுட். ஸோ நிறைய நேச்சுரல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். ப்ராசஸ்டு கட் பண்ணிவிட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நேச்சுரல் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் பெட்டர். ஷூர். ஸோ இப்போ நான் வந்துட்டு எனக்கு வர பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு எல்லாருக்குமே வந்து ஐ டெல் தெம் அவாய்ட் வெளியில் இருக்க ஃபுட் அவாய்ட் பண்ணுங்க, ஆயிலி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சொல்லும்போது திரும்ப எனக்கு இட்ஸ் லைக் நம்ம ப்ராடாக சொல்கிறோம். திரும்ப அவங்க கேட்பாங்க, இப்போ நான் மாம்பழம் சாப்பிடலாமா, மாம்பழம் சாப்பிட்டா வருமா, இல்லை வந்து வாழைப்பழம் சாப்பிடலாமா, பலாப்பழம் சாப்பிடலாமா, ஏன்னா இதில் வந்து ஹை கண்டென்ட் ஆஃப் சுகர் இருக்கிறதுனால. So is there any correlation with seasonal fruits and acne? ஏன்னா there are not much studies to say that it has a correlation அப்படிங்கிறது. இப்போ மாம்பழம் சாப்பிடாதீங்கன்னு சொல்றதுக்கு ரீசன் வந்து நிறைய சாப்பிடும்போது ஆப்வியஸாக வந்து இன்சுலின் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால ஆக்னி வரும் அப்படிங்கிறது தவிர்த்து மற்றபடி மாம்பழம் சாப்பிட்றதுனால இந்த சூடுனால ஆக்னி வர்றது இதெல்லாம் it's not proven clinically. So I want to hear from your side. So yeah, அதெல்லாமே வந்து high sugar content இருக்கிற foods தான். But fructose sugar is any day better than any other sucrose or glucose. So fructose sugarங்கிறது better. Along with it, நான் முன்னாடியே இதை பற்றி பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். Along with it, இந்த ஃப்ரூட்ல வந்து sugar contentோட vitamins minerals எல்லாமும் இருக்கு. So இதெல்லாம் ரொம்ப important to prevent acne itself. So along with the sugar, we have to add some amount of vitamins and minerals. So அதெல்லாம் பார்க்க வேண்டாம். மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம் எதுனாலும் ஓகே. பட் have fruits, whole fruits. ஜூஸஸை விட ஹோல் ஃப்ரூட்ஸாக சாப்பிட்றது பெட்டர். கரெக்ட். எனக்கு இதையும் நான் கேட்கணும்னு நினச்சேன். நான் வந்து ஜூஸாக குடிக்கிறேன் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ ஏன் ஜூஸ் வந்து லைக் நாட் அ கோ டு ஃபுட் எனக்குமே? ஃப்ரூட்ஸ் அப்படியே சாப்பிடும்போது the whole fiber content கிடைக்குது. So most women who suffer from acne also suffer from கொஞ்சம் weight gain or hormonal imbalanceனால வர weight gain. So fiber is something that tackles weight gain. அதனால ஃபைபராக எடுத்துக்கிறது நல்லது. இன்னொன்று, when you drink fruit juiceனா அந்த சுகர் வந்து ஈஸியாக உங்கள் பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே போகும். ஸோ உங்கள் சுகர் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆல்ரைட். ஸோ நீங்கள் ஹார்மோனல் அப்படின்னு சொன்னதுனால ஹார்மோனல் ஆக்னி வந்து ஆஃப் லேட் இட்ஸ் பிகம் ரொம்ப காமனான ஒரு விஷயமா. எப்படி ஒரு டீனேஜ் ஆக்னி வந்து நம்ம இருந்தப்போ காமனாக இருந்துச்சோ, அப்போ அதே இதால் இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஹார்மோனல் ஆக்னி, அடல்ட் ஆக்னி above 30 has become very common problem. And I definitely attribute it to the lifestyle what we follow. Definitely. சின்ன வயசுல வந்து மண்டையில தட்டி அடுத்த நாளைக்கு ஆக்னி வரும்னு சொல்லியிருந்தா சாப்பிடாம இருந்திருக்கோம். சாப்பிட்டு கொடுத்ததுனால we have like not eaten like proper diet. So obviously அதனால வந்துட்டு now we are facing hormonal acne. So hormonal acne இருக்கிறவங்க is there any specific food or anything they have to really avoid? நல்ல ஹெல்ப் பண்ணுதா அவங்களுக்கு டயட் மாறும்போது? Definitely diet and lifestyle modification தான் one of the main things to tackle hormonal acne, இந்த adult acne சொல்றது. So women who are 30+ அதெல்லாமே வந்து ஒரு லைஃப் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒர்க்குக்கு போவோம், அங்கே வாங்கி சாப்பிடுவோம், then ordering food. In the night also when they come back home they're too lazy or too tired to cook. So அதனால ordering food and eating. So இந்த ஆர்டரிங் கட் டவுன் பண்ணாலே வந்துட்டு இந்த ஹார்மோனல் ஆக்னி வந்து கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆல்சோ இன்கார்பரேட்டிங் அ ஹெல்தி லைஃப் ஸ்டைல். ஸோ ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 30 minutes ஆஃப் ஒர்க் அவுட் அப்படி இன்கார்பரேட் பண்ணுறது. ஐ நோ இட் இஸ் டஃப், பட் இன்கார்பரேட்டிங் தட் பிரிங்ஸ் அ ஹியூஜ் சேஞ்ச்.
I think on the 45 days skin challenge one of the important things is also workout. Yes. So incorporating a good workout schedule, it is very important. And yeah, avoiding any processed food like salami, chicken salami, which is all processed. அதெல்லாம் கட் டவுன் பண்ணாலே வந்துட்டு there is a good change. Okay. Any specific vegetable they can always eat, like acne இருக்கும்போது நல்லா work ஆகுது அப்படின்னு அப்படி இருக்குங்களா? All vegetables work. Daily ஏதாவது ஒரு kind of vegetable at least எடுக்க ட்ரை பண்ணணும். So இது அதுன்னு இல்லாம try to have a variety on your plate. So your plate should look very colorful. Instead of just looking white or brown or green, have lots of colors. So capsicum எடுத்தாலுமே red color capsicum, yellow color capsicum. So make it look interesting as well as very colorful. So அதுவே நான். And coming to the oil, கண்டிப்பா ஆயில் இன்டேக் வந்து நம்ம டீப் ஃப்ரைடா பண்ணி எடுத்துக்கிற எதுவுமே வந்து ஆக்னியை இன்க்ரீஸ் பண்ண போகுது. Again because of the fatty acids and insulin levels increase ஆகுறதுனால and all that is gonna cause acne. So oil, is there any specific oil they can always go to? இந்த oil வந்துட்டு better அப்படிங்கிற oil ஏதாவது இருக்குங்களா? Definitely, I always suggest my clients to go to a variety of oils. So every month switch your oils, because every oil has its own benefit. Okay. So coconut oil ke idu varum adu varum solranga, but coconut oil also has its own benefits. Definitely, coconut oil definitely has its own benefits. So it also has its own benefits. So switching your oil regularly, every month வந்துட்டு oil profile மாத்திட்டே இருக்கும்போது it is a good option. Otherwise, best oil எனக்கு மாத்தவே வேண்டாம் அப்படின்னா olive oil is good. Okay. And for Indian cooking also now there is a better version of olive oil which is olive pomace oil, I think. Oh, okay. So that and the heat கூட வந்து it is resistant அப்படிங்கறதுனால that is also very nice. So ஒரு நாளைக்கு எவ்வளவு oil add பண்ணலாம் நம்ம டயட்ல? Oil generally cooking oil எவ்வளவு எடுத்துக்கணும், லைக் நம்ம தாளிக்கிறது அதெல்லாம் வந்து that is absolutely fine. நம்ம ரொம்ப ஆட் பண்றது இல்ல. And இப்போ ஒரு pot full-ஆ இருக்கிற கிரேவிக்கு தாளிக்கணும் அப்படின்னா we use about 2 tablespoons which goes for the whole family. So that is okay, that is absolutely fine. But deep frying போது ஒரு பர்சனுக்கே ஒரு 5-6 tablespoons அளவுக்கு போகும். So that we can avoid. Okay. So talking about this, நம்ம milk பத்தி already பேசியிருந்தோம். So milk எடுக்கிறதுனால கண்டிப்பா acne aggravate ஆகும் அப்படின்ட்டு என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அப்ப நான் curd எடுக்கலாமா, நான் வந்துட்டு மோரா எடுத்துக்கலாமா அப்படின்னா yes, I would definitely suggest because there are studies which says probiotics எடுக்கிறதுனால acne improve ஆகுது அப்படின்ட்டு. So ஒரு probiotic ஆகுறதுனால it's not going wrong அப்படிங்கிறது. So do you suggest curd and இது இல்ல நம்ம probiotics ஏதாவது? Yeah, curd and buttermilk are one of the integral parts of the diets that I give. So நீங்க சொன்ன மாதிரி தான் probioticsங்கிறது it helps with acne. It even like there are studies which say hair fall கூட வந்து it promotes stopping hair fall. Okay. So அதனால curd, buttermilk இதெல்லாமே வந்துட்டு daily routineல எடுத்துக்கிறது it helps in digestion, skin health, everything. Okay, nice. So last water intake. So எவ்வளோ தண்ணி ஒரு நாளைக்கு குடிக்கணும்? Because I keep insisting everyone drink water. Need for acne, need for hair fall. கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் along the course தெரியும். பட் யாருமே தண்ணி குடிக்கிறதுல நிறைய டீ காஃபி தான் குடிச்சிட்டு இருக்காங்க. So and processed drinks. Processed drinks ஒரு பாயிண்ட்க்கு மேல தாகத்தை அடக்கிடும். So தண்ணி தாகம். So எவ்வளோ குடிக்கலாம் ஒரு நாளைக்கு? What is the maximum, what is the minimum? So on an average, most people can have 2 liters of water unless and otherwise it's advised by a doctor to drink lesser. Kidney ailments or heart ailments or இருக்கிறவங்க drink a little lesser. But average every day 2 liters of water அப்படின்னு வைக்கிறது is healthy. Okay, so 2 liters of water. 2 liters of water is fine. Yeah. Okay. Talking about the parotas, wheat, gluten, does it impact acne? Gluten, yeah, because one is gut வந்து affect ஆகுறதுனால the microbiota நீங்க சொன்ன மாதிரி தான் probiotics வந்து கொஞ்சம் affect ஆகுது because of gluten. So that also causes acne and gluten வந்து causes hormonal imbalance also, insulin resistance ஜாஸ்தி ஆகுது. So அதனாலயும் gluten avoid பண்ண சொல்றது is one of the main things. Yeah. Okay, so முடிஞ்ச அளவுக்கு பரோட்டா இதெல்லாம் வந்து ஆமா, எனி டே மைதா விட வந்து அரிசி ஃபார்ம்ல இருக்கிற சாப்பாடே நீங்க எடுத்துக்கலாம். So இட்லி தோசை is any day better than பரோட்டா. And alternative for rice, ஏன்னா இப்போ நம்ம acne இருக்கும்போது whole day rice சாப்பிடாதீங்க அப்படிங்கறத வந்துட்டு we insist.
தட் இஸ் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ரைஸே எடுத்துக்க வேண்டாம். காலையில் இட்லி தோசை, மத்தியானம் சாதம், திரும்ப நைட் இட்லி தோசை. இட்ஸ் அகெயின் லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் நிறைய ஒயிட் எடுக்கலாம். ஸோ ஆல்டர்னேட்டிவ் வந்துட்டு வாட் ஆல் வி கேன் கோ ஃபார். இப்போ நிறைய மில்லட்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ கேழ்வா, ராகி, வரகு எல்லாமே நிறைய இருக்குது. ஸோ ஒன்னொன்றுத்துலேயும் ஒன்னொன்று பெனிஃபிட் இருக்குது. ஸோ ப்ரோட்டீன் லெவல்ஸ் ஒன்றுத்தில் ஜாஸ்தியாக இருக்கும், கம்மியாக இருக்கும். ஃபைபர் லெவல்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ அக்கார்டிங் டு யோர் பாடி சூஸ் யோர் ஆர் whichever you prefer, choose that kind of millet for you as an alternative to rice. அது பண்ணலாம். பட் ரைஸ்க்கு பதிலாக நான் சப்பாத்தி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றது வந்துட்டு அதுதான் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. ரைஸ் சாப்பிடுறது சப்பாத்தி தான் சாப்பிடுறாங்க. ரெண்டுமே ஆல்மோஸ்ட் த சேம் லெவல் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் தான். அண்ட் ஜஸ்ட் தட் கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொஞ்சம் அப் அண்ட் டவுன், அவ்வளோதான். மற்றபடி ரைஸ் அண்ட் சப்பாத்தி ஆர் த சேம். ஸோ அதில் ஒன்றும் டயட் பண்ணுற அளவுக்கு அதில் ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ எஸ், இன்கார்பரேட் லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் மீட்டை வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. சப்பாத்தி வந்து இட்ஸ் நாட் அ டயட் ஃபுட் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் ரைஸ் ஃபுல் டே சாப்பிட வேண்டாம். ட்ரிங்க் லாட் ஆஃப் வாட்டர். ஸோ இது ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு ஆக்னி இஸ் கோனா கம் டவுன். உங்களுக்கு திரும்ப திரும்ப ரெக்கர் ஆகாமல் இருக்கும். அண்ட் கீயும் வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்க. நிறைய கீயும் எடுத்துக்காதீங்க. அகெயின் இட்ஸ் அ மில்க் ப்ரொடியூஸ் அப்படிங்கிறதுனால. So I think we have almost answered everything. And most importantly, work out. Yeah, sweat it out. Yes. So see you in another video. Yeah. Bye.